நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க ஐயா. அட சத்தியமா நான் 5வது படிக்கிற வரைக்கும் வள்ளுவர்னா சோசியக்காரன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எங்க ஊர் பேராவணியில பாத்தீங்கன்னா வெறும் அரசாங்க பஸ் தாங்க ஓடும். நாங்க படிக்கும் போதெல்லாம் அப்படி மேலே ஏறி டவுன் பஸ்ல பார்த்தவனு வச்சாக்க ஒரு திருவள்ளுவர் படம் மாட்டியிருக்கும். ஒரு தாடி வச்சிருப்பாரு, ஒரு கையில ஓலைச்சுவடி இருக்கும், ஒரு எழுத்தாணி வச்சிருப்பாரு. சரி இவர் சோசி இருந்தாங்க நினைச்சேன். அட சத்தியமா 10வது நான் படிக்கிற போதுதான் ஆஹாஹா இது 4 மார்க்குக்கு வந்திருக்க மனப்பாட பகுதி அடிபுரலாம எழுதணுமேனு கொஞ்சம் வள்ளுவரை உள்வாங்கினேன். 12வதுல கொஞ்சம் தெளிவாயிட்டேன். 1984 நான் பூண்டி புஷ்பம் காலேஜில் படிக்க போனது தாங்க என்ன பிடிச்ச கெட்ட நேரம். காலேஜ் நல்ல காலேஜ், நான் லவ் பண்ண ஆரம்பிச்சது என்ன பிடிச்ச கெட்ட நேரம். சரி 1.25 அடியில் உலகத்தையே அளந்த வள்ளுவர் ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தங்க. ஆனால் அவர் நல்லா தாங்க சொல்லியிருக்காரு. உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. ஏதாவது புரிஞ்சுச்சா? பொழிப்புரை எடுத்து படிச்சு பார்த்தேன். என்னன்னா உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கணுமா, அப்பதான் மனுஷனா. அது போல அந்த பொண்ணோட இருக்கணுமா, நம்ம இது உறவு இருக்கணுமா, அந்த நட்பு இருக்கணுமா மனைவியோட. அப்படியாங்க இருக்கு. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு வந்தா சிரிக்கிறா, 10ஆம் தேதி 5ஆம் தேதி ஏன் சொந்தம் சொல்லி எங்க அக்கா தங்கச்சி வந்தா முறைக்கிறா, மாச கடைசியானா குறைக்கிறா, முடிஞ்சா உதைக்கிறா. இந்த நிலையில நாங்க பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்க வள்ளுவர் சொன்ன வாக்கு எங்க நிறைவேறுச்சு? அவங்க வீட்டு சொந்தக்காரங்க வந்தா மட்டும் வாயை இழுப்பாங்க. அண்ணன் உங்க மனைவி உங்களை அடிக்கிறாங்க. ஆமாமா, தப்பே கிடையாது. ஏன்னா புருஷன் தான் பொண்டாட்டியை அடிக்கணும்னு ஒன்னும் சட்டம் இல்ல நாட்டுல. சமயத்துல பொண்டாட்டியும் புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கலாம். நல்லா விளம்பரம் பண்ணு. இப்படி வேலூர்ல போய் மைக்கெட்டு வச்சு விளம்பரம் பண்ணு. என்னன்னா 65,000 ரூபாய் காசு கொடுத்து ஒரு பல்சர் பைக் வாங்கிட்டு வர்றீங்க. அது ஸ்டார்ட் ஆகலைன்னா 2 மிதி ஜாஸ்தியா மிதிக்கிறீங்கல்ல. 6 லட்சம் ரூபாய் வரச்சனை கொடுத்து இவங்க வீட்டு அம்மா ஓட்டியாந்துருக்காங்க. சொன்ன பேச்சு கேட்கலன்னு 2 இழுப்பிலத்தை வாங்கிக்க வேண்டியது தானே நான் கேட்கிறேன். தங்கச்சி சொல்றது நல்லா தான் இருக்கு. நான் கேட்கிறேன், 65,000 ரூபாய்க்கு வண்டி வாங்கிட்டு வர்றீல்ல, அந்த வாங்கிட்டு வந்த வண்டி சரியா இல்லைன்னா நல்லா தூக்கி போட்டு நல்லா உதச்சு ஸ்டார்ட் பண்றீல்ல, அதே வண்டி 2 வருஷம் ஆகி போச்சுன்னா ஒரு 20,000 30,000 தள்ளுபடி பண்ணி 35,000 ரூபாய்க்கு விற்கிறீல்ல. 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் பொண்டாட்டி என்ன ஓட்டிட்டு வந்தாள்ல, இப்ப நான் சரியா இல்லைல்ல, பக்கத்து வீட்டுக்காரி ஒரு 10,000 ரூபாய் கேட்கறான், கொடுத்துடுறது. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, சாதாரணமா இங்க வந்திருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறேன்னு, ஒரு புயலோ ஒரு சூறாவளியோ வந்தாங்கய்யா, விஞ்ஞானி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆண் பேரு ஒரு பெண் பேர் வைப்பாங்க. முதல்ல ஒரு புயல் வந்துருச்சு வச்சாங்களா, அது ஆண் பேரு. 2வது உருவாகிற புயலுக்கு பேர் பெண் பேர் வைப்பாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஆம்பளை பேர் வச்சாங்க மாத்தி மாத்தி மாத்தி. அதெல்லாம் என்ன மாதிரி இங்க வந்திருக்கிற ஆளு மாதிரி சத்தம் போடாம அடங்கி போச்சு, எந்த பாதிப்பும் இல்லைங்க. ஒரு 3 புயல் உருவாச்சுங்க பொம்பளை ஆளு பேர்ல. கேத்ரீனா, ரீட்டா, எல்மா, 3 லட்சம் பேரை காணோம். தமிழ்நாட்டிலே 30,000 பேர் க்ளோஸ். ஆனா அதை விடுங்க, இனியாச்சும் நல்ல காலம் பிறக்குமா இந்த ஆண்டவன் அருளாலே நாங்க சாமி கும்பிடுக்கு தெரியுறோம். இப்ப 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு புயல் வந்துச்சுங்க. சண்டால புயலுக்கு பாகிஸ்தான்காரன் பேர் வச்சா, அதுக்கு நர்கீஸ்னு பொம்பளை ஆளு பேரு. மியான்மரையே காணோம், அழிச்சு பிடிச்சுங்க. அதெல்லாம் விடுங்க ஐயா. எனக்கு உண்மையிலேயே சங்கடம் என்ன தெரியுமாங்க, பொண்டாட்டி மதிக்கல பிரச்சனை இல்லைங்க, அம்மா மதிக்கல பிரச்சனை இல்லை, அக்கா தங்கச்சிய மதிக்கல பிரச்சனை இல்லைங்க, இந்த வார வட்டிக்காரன் நம்மால் தானே அவன் மதிக்க மாட்டேங்கிறான் ஆம்பளைய. ஒரு 100 ரூபா கடன் வாங்கி கொடுங்க வார வட்டிக்காரன்ட்ட. ஐயா நான் 14,227 ரூபா சம்பளம் வாங்குற ஹெட் மாஸ்டர், ரொம்ப முறையா இருக்கு, ஒரு 500 ரூபா பணம் குடியா 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி தர்றேங்கிற. அவன் சொல்றான், அக்கா வீட்டில் இருக்காளா? எதுக்கு அக்கா? அக்காவை எதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேங்கிறான். நான் என்ன கேட்கிறேன், என் பொண்டாட்டி சொல்லி தான் அந்த 500 ரூபா வாங்கி நான் குடும்பம் நடத்துறோம்னா குருண மரத்தை நான் செத்தா என்னங்கிறேன்? எதுக்குங்க வாழ்க்கை? ஆனா இது விடுங்க, வார வட்டிக்காரன் பேங்கு. ஐயா 14,227 யூனியன் ஸ்கூலு கவர்மெண்ட் வாத்தியார் தானா, பர்சனல் லோன் தாங்கங்கிறேன். என்ன யாருமே பேங்க் பக்கத்து பார்க்கவே மாட்டேங்கிறாரு, மேனேஜர் ஃபீல்டு ஆஃபீஸர்லாம். அங்கிட்டு பூரா பார்க்குறேன் மஞ்சளா ஒரு 15 சேலையில், அப்படியே பார்த்தா ஊதா கலர் சேலையில ஒரு 15. என்னன்னு கேட்டா மகளிர் சுய உதவி குழுமா. அங்க செவனப்பா போகுது, பெப்சியா போகுது, இங்க பச்சை தண்ணிக்கு வழி இல்லாம நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். ஃபீல்ட் ஆஃபீஸர் போறாரு,
அப்புறம் அது களஞ்சியம் குழுவா? வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு 30 lakhs கடந்துடுறேன். கயிறு ஃபேக்டரி வைக்கிறீங்களா? 20% மானியம். இங்க 500 ரூபாய்க்கு வக்கல எங்களுக்கு, அதுங்களுக்கு 30 lakhs தான். நான் என்ன கேட்கிறேன், இதுக தனியா திரியிறம் போதே நாரி நாத்தறது கிடக்குறேன். நாங்க இதுல குழுவா சேர்ந்து அது வடும் கொழு கொழுன்னு தெரியுது. நாங்க புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா. இந்த இதெல்லாம் எங்க போய் நாங்க சொல்றது? நீங்க கூட சொன்னீங்க ஐயா, நம்ம சொந்தத்துக்கு செய்யணும்னா உயிரே போயிடும், அவங்க சொந்தம்னா அப்படி எதை வேணாலும் கொடுங்க. நீங்களே சொன்னீங்களே மகராஜன், உண்மையாதாங்க. பாக்குறேன், ஒரு நாளைக்கு முன்னாடி எங்க அக்கா வந்துச்சு. நல்லா இருந்தவ என்ன பண்ணா, திடீர்னு ஆளை காணா. எங்க அக்கா வந்து தம்பி தம்பி இங்க வாடானுச்சு. வாக்கா எப்பக்கா வந்தான்ட்டு பல்வளைக்கிட்டே வந்தேன். நீ இன்னும் திருந்தவே இல்லையாடா? அங்க வார அத்தாச்சிக்கு 3 நாளா முடியலையா, நீ ஆஸ்பத்திரிக்கே ஏன்டா கூட்டிக்கு போலேன்னுச்சு. நான் சொன்னேன், இல்லை நல்லா தானக்கா, நீ இப்படி தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு ஊழிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ. ஆனால் நான் போய் கேட்குறேன் அத்தாச்சிக்கிட்ட, அத்தாச்சிக்கு முரண்டு தான். எது, எங்கள் அக்கா வந்தா என் பொண்டாட்டிக்கு முரண்டும், என் தங்கச்சி வந்தா என் பொண்டாட்டிக்கு பொறடியை வெட்டும், அவங்க அண்ணன் தம்பி அவங்க அக்கா தங்கச்சி வரட்டும், டைபாய்டில் இருந்தாலும் கிளுகிளுன்னு திருவாரூர் தேர் மாதிரி எழுந்திரிச்சு நின்றுக்குறாங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம அக்கா தங்கச்சிக்கு செய்யறதுனாக்க அதுக்கு உயிரே விட்டுரும். அவங்க அக்கா தங்கச்சிக்கு நீங்க என்னத்த காசு இல்லையன்னு யோசனை பண்ணுங்களே, என்ன சொல்லும் தெரியுமில்ல, யார் வீடா இருந்தாலும் சரிதான். நீங்க யாருக்கு செய்யறீங்க? ஏன் தம்பிக்கு தானே செய்யறீங்க? அவன் நாளைக்கு நல்லா இருந்தா நமக்கு எதுவும் செய்ய மாட்டானா? நமக்கு தானே அவன் பண்ணுவான். நான் என்ன கேட்கிறேன்னா, நான் யாருக்கு செய்ய போறேன்? ஏன் தம்பிக்கு தானே செய்ய போறேன். அவன் நாளைக்கு நல்லா இருந்தா எனக்கு செய்யாம அவன் யாருக்கு செய்ய போறான்? எந்த பொம்பளையாச்சும் ஒத்துக்குருமா? நீங்க அவங்க அப்பா வீட்டுக்கு, அவங்க அண்ணன் தம்பிக்கு, அவங்க அக்கா தங்கச்சிக்கு உங்க சொந்த வீட்டை வித்து கொடுங்க சரின்றும். நமக்கு ஒரு மோதிரத்தை கூட நீங்க அட வைக்க முடியாது. ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆண் பாவம். வாடகை, கரண்ட் பில்லு, பாக்கெட் பால், புள்ள குட்டி, ஸ்கூல் ஃபீஸ், நல்லெண்ணெய், மண்ணெண்ணெய், ரவை, ரேஷன், பாமாயில், பச்சரிசி, கோதுமை, பத்தலை காசு கொஞ்சம் கூட பத்தலையே. அண்டா குண்டா அடகு வச்சோம், 5-10 வச்சோம், பத்தலை ஞான பழமே, ஏன் ஞான பழமே, நீ செவ்வாப்பேட்டை, ஏன் ஞான பழமே. இந்த பாட்டு பேட்டரை பாட்டு கேட்டிருக்கிறோம்ல எல்லாரும். என்ன சொல்லுது இது? உலகத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் பணம் பணம் பணம். அந்த காசுங்கிற கடவுள் என்னைக்கு நம்ம பக்கம் கடைக்கண் பார்வையை திருப்புறாரோ அன்னைக்கு தான் மனுஷனுக்கு முன்னேற்றம்ங்கிறதே இருக்கு. நம்ம நாட்டினுடைய தேச தந்தை காந்தியடிகள், அவருக்கு நன்றியை செலுத்தும் விதமா அவரை வேற எந்த ஒரு இதுலையாவது பயன்படுத்தினா நம்மளால காத்தோட பறக்க விட்டுருவான்ட்டான். அரசாங்கத்துல என்ன பண்ணாங்க, ரூபா நோட்ல போட்டு அடிச்சாங்க அவருடைய முகத்தை. சரிங்களா? அந்த காந்தி தாத்தா முகமும் அதுல எப்படி இருக்குன்றீங்க? 5 ரூபாய் நோட்ல லேசா சிரிச்சிருப்பாரு, 100 ரூபாய் நோட்ல சுமாரா சிரிச்சிருப்பாரு, 500 ரூபாய் நோட்ல பாத்தீங்கன்னா பக பகன்னு பொக்கவாய் தெரியற மாதிரி சிரிச்சிருப்பாரு. இனி எதிர்காலத்துல 5000 ரூபாய் நோட்டு அடிச்சிங்கன்னு வைங்க, மன்னிக்கணும் நீங்க இல்ல அடிச்சாங்கன்னு வைங்க, அதுல நல்லா ஆன சிரிச்சிருப்பாரு, உரண்டியே தெரியற மாதிரி. கருவறை முதல் கல்லறை வரை காசு இருந்தாதாங்க இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். இடையில கழிவறைக்கு போகணும்னா கூட இன்னைக்கு துட்டு இருந்தா தான் மனுஷன் நிம்மதியா அதுவும் முடிச்சுட்டு வர முடியுது. அது மாதிரி அரசாங்கம் என்னமோ இலவசமா அரசு மருத்துவமனைன்னு அழைச்சு இலவசமா பிரசவம் பார்த்தாரு கூட, அந்த அரசு மருத்துவமனையில கூட நாம பெத்த பிள்ளைங்களை நம்ம கண்ணுல காட்டணும்னா குறைஞ்சது 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா தான் அங்க வேலையே நடக்குது. அதுலயும் பொம்பளை பிள்ளைன்னா 300, ஆம்பளை பையனா 500 ஆமா. இது என்ன நியாயம்னு நான் போய் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா செலவு அதிகம், பாவம் அந்த அம்மா அப்பா செலவு செஞ்சு கஷ்டப்படுவாங்க, அதனால இப்பல இருந்தே நாங்க சிக்கனப்படுத்தி 200 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்குறோம்ங்குதுங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே போல பிள்ளை வளர்ந்து போறாங்க ஐயா. வளர்ந்துட்டு இருக்கும் போது எப்படி இருக்கான் பாருங்க. வீட்டுல அம்மா ரசம் வச்சுட்டு இருப்பாங்க, அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் கடுகு தீந்து போச்சுன்னு. பையனை கூப்பிட்டு, டே தம்பி இந்த பக்கத்து கடையில போய் 5 ரூபாய்க்கு கடுகு வாங்கிட்டு வாடா அப்படிம்பாங்க. இவன் போமா முடியாது அப்படிம்பா. இல்லடா தம்பி 5 ரூபாய்க்கு கடுகு வாங்கிக்க, 50 பைசாக்கு உனக்கு முட்டாய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையெல்லாம் என்ன தெரியுமா, அவன் பின்னாடி 5 ரூபா கடுகுக்கு 50 பைசா கமிஷன் அடிக்கிறவன் எதிர்காலத்துல பெரிய கான்ட்ராக்டரா வர போறான்னு அர்த்தம். காசே அவனை வளர்க்குது பாருங்க. அடுத்து ஒருத்தன் இருப்பான், 50 ரூபா கையில காசை கொடுத்து 2-3 சாமான் வாங்கிட்டு வாடா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா,
சாமான் வாங்கிட்டு வந்துருவான், 48 ரூபா பில்லா இருக்கும், 2 ரூபா மீதி சில்லறைய பத்தி வாயே திறக்காம கம்முன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் ஏன் தெரியுமாவா? எதிர்காலத்துல பெரிய பஸ் கண்டக்டரா வர போறான்னு அர்த்தம். பாக்கி சில்லறைய பத்தி கவலையே பட மாட்டான். இன்னும் சில பசங்க இருக்காங்க ரொம்ப உத்தம புத்திரன், மாசம் கடைசியில 1000 2000ன்னு கையில காசு கொடுத்து போய் இபி பில்லு டெலிபோன் பில்லு கட்டிட்டு வாடா தம்பி அப்படின்னா பயப்புள்ள போறவே 4-5 நாளைக்கு திரும்பி வரவே மாட்டான். இவன்லாம் எதிர்காலத்துல பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி அதிபராக போறான்னு அர்த்தம். அது மாதிரி காசு தான் குழந்தைங்களை வளர்க்கவே செய்யுதுங்க. காசின் மதிப்பை அறியா மனிதன் உலகில் செல்லா காசுங்க. கடவுளையே காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் என்கின்ற மனிதன் காசு வாங்கி கொண்டு அந்த பாவத்தை செய்தான். இந்த கலியுகத்திலே காசுதான் கடவுளாக நம் கண் முன்னே இருக்கிறது. இதுதான் நிதர்சனங்கய்யா. ஐயா உங்களுக்கு தெரியாது இல்ல, ஒரு காலத்துல நம்ம மூதாதையர்கள்லாம் நாடுகள்ல குடியேறும் பொழுது ஒரு இடம் விட்டு மறு இடம் போகும்போது யாரும் வீட்டு மன பட்டாலாம் போடலிங்க. அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல முடிஞ்சா குடிசை வீடு இல்ல குச்சி வீடு மச்சு வீடு கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? அவன் வீடு கொடுத்த ஹவுஸ் ஓனரையே போட்டு தள்ளிட்டு இருக்கிறான். ஏன்னா எங்க ஊர்ல அப்படித்தான் ஒண்ணு நடந்துச்சு. வாடகைக்கு வீடு கொடுத்தாரு ஒருத்தர், குடியிருக்க வந்தவன் ஹவுஸ் ஓனரையே கொலை பண்ணிட்டான். கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. வக்கீல் கேட்டாரு, ஏன்டா அவரை கொலை பண்ண அப்படின்னு. இல்ல சார், அந்த ஆள் சாவுக்கு அவர் தான் காரணம், நான் கிடையாது அப்படின்னா. ஜட்ஜு பதறி போனாரு, இவ்வளவு சாட்சி இருக்கு எப்படா இல்லன்னு சொன்ன அப்படின்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்றான் பாருங்க, கூண்டுக்குள்ள நின்று சிரிச்சுக்கிட்டே, அந்த ஆளு தான் தினம் 3 மாசமா வீட்டு வாசல்ல வந்து நின்று என்னைய காலி பண்ணு காலி பண்ணுன்னு கேட்டான். பாவம் பெரிய மனுஷன் கேட்கிறாரு, காலி பண்ணிட்டேன் அப்படின்னா. அப்படி மனிதனாக மனிதனை வாழ வைக்கணும்னு சொன்னா அதுக்கு காசு இருந்தா தான் முடியும். காசு இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திருப்பதிக்கு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பெரிய கோடீஸ்வரர் அம்பானி வந்தாரு. அம்பானி வந்த வேலையில என்ன பண்ணாரு, நம்மெல்லாம் 1.25 ரூபாய மஞ்சள் துணியில 1.5 வருஷமா முடிஞ்சு வச்சு கொண்டு போய் திருப்பதியானுக்கு போடுவோம். அவர் வந்த வேகத்துல 1.25 கோடி ரூபாய உண்டியல்ல காணிக்கையா போட்டார். சாமி காத்திருந்து தரிசனம் கொடுத்தாரு அம்பானிக்கு. வெளியில வந்தோன்னா கோயில்ல நிர்வாகத்தினர்லாம் கேட்டாங்க, நாங்க இங்க ஒரு திட்டம் போட போறோம், அதுக்கு 500 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்கோம் அப்படின்னு. அம்பானி உடனே சொன்னாரு, அதுல 250 கோடி ரூபாயை நானே தரேன்னு ஒரே செக்கா சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நிலைமையிலே காசு மட்டும்தான் கடவுள் சொன்னாரு. டேய் தம்பி, நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்டான்னாரு. அடா சத்தியமா ராத்திரி பூரா தூக்கமே இல்லை. அன்னைக்கு நம்ம காலத்து நடிகை பூரா யாரு, ஊர்வசி குசுப்பு நக்குமா, இது பூரா கடவுளை வந்துகிட்டு இருக்கு. இப்ப அசிலாம் வருது, வெளியே சொல்ல முடியாது. இப்ப உள்ளதுக்கு வருது, அப்ப வந்துச்சு. இப்படியே காலையில கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போனாங்க. பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர் அதான் வெளியே சொல்ல முடியல. ஆசிரியர் குற்றத்தை நீக்கிறவர். அப்புறம் இங்கதான குற்றத்தை எல்லாம் சரி பண்ணணும். இந்த ஊர்ல வந்து காலைல அப்படியே பொண்ணு வீட்டை போய் இறங்கணுங்க ஐயா. போய் உட்காந்த நான், என் தம்பி, எங்க அம்மா அப்பா, எங்க மாமே மச்சான், எங்க அத்தையெல்லாம் உட்காந்துருந்தாங்க. என் பொண்டாட்டி அப்படியே தட்டுல டீயை கொண்டுகிட்டு வந்தாங்க. அப்படி குடிஞ்சே தரலாம் நிமிரலங்க. அன்னைக்கு தாவ குடிஞ்சிருந்தா, இப்ப பூரா அவ நிமிர்ந்து நிக்கிறான், நான் அப்படியே திரியிறேன். அது வேற. இப்படியே டீ எப்படி கொண்டு வந்தாங்க ஐயா ட்ரெயில. இப்படியே கட 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 கடன்னு ஆட்டிக்கிட்டு இப்படியே வந்தா. எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த தேர்தலுக்கு முன்னாடி எம்எல்ஏ தேர்தலில் ஓடு கட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி கட 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 கடன்னு வந்தாங்க. இப்ப கல்யாணம் ஆயிருச்சு, ஜெயிச்சு வந்த மந்திரி மாதிரி பண்றான். அவ அங்கே இருந்து கொண்டாந்து டீயை கொடுத்தாளா. நான் இப்படி அரைவரை வெக்கத்தோடு அப்படி குடிச்ச உடனே அப்படி உள்ள போனாங்க. போய் அப்படி சன்னல் ஓரத்துல அப்படி என்ன பார்த்தாங்க. அப்படி பார்த்த பார்வை இருக்குல்லங்க, அட சத்தியமா தென்றல் அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. இப்பவும் தான் பார்க்குறா, புயல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே போயிட்டு வரோம்னு சொல்லிவிட்டு போகணும் சொல்லணுமா இல்லையா, ஒரு நடைமுறை இருக்கா இல்லையா. அப்புறம் நான் போயிட்டு வரோம் இப்படி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்படி பார்க்குறேன், எங்க நம்ம ஆளை காணாமேனு. அப்படி சன்னல் ஓரத்தில் ஒளிஞ்சுக்கு நின்னா. அப்படி அங்கே இருந்து ஒரு சிரிப்பு சிரிச்சா இல்லைங்க, அப்படியே முத்து உதுந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்பவும் சிரிக்கிறா, இடி இடிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த நிலையில் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். 9/9/1990 ஆவணி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு 3000 பத்திரிக்கை அடித்து 182 கிலோ கறி போட்டு எல்லாரையும் வர சொல்லி எல்லாரும் முன்னாடியிலையும் என் தலையில் மண்ணளி போட்டுக்கிட்ட வேணாம், எனக்கு தானே தெரியும். அந்த அடிப்படையில் சொல்றாங்க, உண்மையில சொல்றாங்க. கல்யாணம் பண்ண யாருக்குமே அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரிங்க, 3 மாதத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும், நின்றுகிட்டு இருப்பான்.
தூங்குற மாதிரி படுத்து கிடப்பா, தூக்கமே வராதுங்க. அன்னைக்கு ஒருத்தர் பார்க்குறேன், வேலூர் பஸ் ஸ்டாண்டில் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் புதுசாக கல்யாணம் பண்ணவன் வண்டியை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறான், ஸ்டார்ட்டே ஆகலை, உதன்னு உதச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்ட போய் பார்க்குறேன், சாவியே போடலை. ஏன்னா புது புராட்டி பக்கத்தில் இருக்கு. ஒண்ணுமே தெரியாத நேரத்தில் எனக்கு இதே மாதிரி தாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சுங்க. எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான நாளுங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உள்ள போனேன். உண்மையிலே நான் படம் பார்த்ததெல்லாம் எப்படின்னாக்க, அதில் மாப்பிள்ளை கட்டிலில் உட்காந்துருப்பாரு, பொண்ணு இங்கே இருந்து அப்படியே டம்ளரில் பாலை கொண்டு போகும், இது பாதி குடிப்பாங்க, அவங்க பாதி கொடுப்பாங்க. அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை காலில் விழுந்து கும்பிடும், ஆசீர்வாதம் பண்ணும். இது நம்ம படத்தில் பார்த்ததுங்க. இந்த கற்பனையிலே நான் உள்ளே போகிறேன், கட்டிலில் என் பொண்டாட்டி உட்காந்துக்கிறான். என்னடா ஆரம்பமே சரியில்லையே, ஓப்பனிங்கே சரியா இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணேன், இப்படி போனேன். இப்படி எழுந்திருச்சு இப்படி டம்ளர் எடுத்து பாலை கொடுத்தா. அது காலையில வாங்கியிருப்பான் உங்களுக்கு, சாயங்காலம் காய வச்சிருப்பான் உங்களுக்கு, சில்லுன்னு இருந்துச்சு. பழக்கத்தோயத்தில் கடன்னு குடிச்சு விட்டேன். எனக்கு தீனா எதுக்குன்னா இல்ல ஆளுக்கு பாதியானா, இப்ப அது வரை மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, அது வேற தனி. இதுல என்ன ஆகி போச்சா, டக்குன்னு அவ போய் கட்டில உட்காந்துக்கிட்டு இங்க வாங்கலே, நான் கிட்ட போனேன், உட்காருங்கண்ணா. நான் மெதுவா உட்காந்தேன். ஏன்னா அவ கொண்டாந்த கட்டில், நம்மோடு கட்டில்னா வேகமா உட்காரலாம், நமக்கு அது வரைக்கும் பாய் தானே. என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க. ஒரு 2 மாசம் ஆயிருக்கு உங்களுக்கு. என்னங்க வீட்டில் அரிசி இல்லை, சரக்கு சாமான் இல்லைன்னா, என்னடி வீட்டிலாம் பத்தாப்பட்டில் நெல் இருக்கு, அப்பா தான் சரக்கு சாமான் வாங்கிட்டு வந்துருப்பாருங்கிறேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? நம்ம தனியா வந்து 2 மாசம் ஆச்சுங்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இந்த தலையாணி மந்திரம்னு ஏதோ ஒரு மந்திரத்தை எவன் கண்டுபிடிச்சான், அவனை ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மந்திரத்தை ஓதி பித்து பிடிக்க வச்சு நல்லா இருந்த குடும்பத்தை பூரா 2 ஆக்கி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆண் பாவம்.